சின்ன ஷக்கீலாவா மாறுவாங்களா அஞ்சலி? சித்தி பாரதி தேவியோட சண்டை போட்டுக்கிட்டு ஆந்திராவுக்கு ஓட்டம் பிடிச்ச அஞ்சலி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் எட்டியே பார்க்கல. சிங்கம் 2 படத்துல ஒரு பாட்டுக்கு சூர்யாவோட குத்தாட்டம் போட கூட அவுட்டோர் படப்பிடிப்புன்றதுனால தான் ஏத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சென்னையை தவிர்த்து வந்தாங்க அஞ்சலி. ஆனா ஆந்திராவுக்கு போன வேகத்துல சில படங்கள்ல நடிச்ச அஞ்சலிக்கு இப்போ அங்க சரியானபடி படமே இல்லையா. கடைசியா மசாலான்ற ஒரு படத்துல மட்டுமே நடிச்சவங்க புதிய படங்கள் இல்லாம வீடே கதின்னு அடைஞ்சு கிடக்குறாங்களாம். இதனால ஏற்கனவே பெருத்து போன அவங்களோட உடம்பு இன்னும் பெருத்து கிட்டத்தட்ட சின்ன ஷக்கீலா மாதிரி உருண்டு திரண்டு உருமாறிட்டாங்களாம். அதனாலதான் தன்னோட சுயசரிதையை எழுதிட்டு அதை படமாக்க களம் இறங்கி இருக்கும் கவர்ச்சி பாம் ஷக்கீலா தன்னோட வேடத்துல நடிக்க இப்போதைய நடிகைகள்ல அஞ்சலி தான் மிக பொருத்தமா இருப்பாங்கன்னு அவரை கை காட்டியிருக்காங்களாம். ஆனா அஞ்சலியை தொடர்பு கொண்ட போது ஷக்கீலா வாழ்க்கை கதையில நடிச்சா தன்னோட இமேஜ் சுத்தமா காலி ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்காங்களாம். அதை அடுத்து கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை கதையில உருவான தி டர்ட்டி பிக்சர்ஸ் படத்துல நடிச்ச வித்யா பாலனுக்கு தேசிய விருது கிடைச்சதே. அதனால இந்த படத்துல நடிச்சாலும் விருது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மாறா இமேஜ் டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அஞ்சலியோட மனசை அசைச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் இன்னும் அசைஞ்சு கொடுக்கலையா அஞ்சலி. தொடர்ந்து மௌன விரதம் கடைபிடிச்சிட்டு வராங்களாம்.